Hello everyone, I am Mekloria and welcome to my channel Mekloria Magic. இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கிள் க்ரோஷெட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளனை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் விரலில் எப்படி சுற்றிக்கோங்க. சுற்றினா எக்ஸ் மாட்டம் வருதா, அந்த எக்ஸை பிடிச்சிக்கிட்டு வெளியே இழுத்தோம் அப்படின்னா இது ஒரு ரவுண்ட் மாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் சென்டரில் ஒர்க்கிங் யானை வைக்கணும். வச்சு இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஸ்லிப் நாட் வந்து விழுந்துடும். ஸ்லிப் நாட்குள்ளே உங்களோட ஹூக்கை விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் கையை விரிச்சிட்டு விரலில் இந்த நடுவில் வச்சுக்கோங்க. இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு தெரியுதா, இது மட்டும் 2 டைம் சுற்றிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான் போடுவோம். அதுதான் பேசிக்கான ஸ்டிச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி சுற்றி கொண்டு வந்து இப்படி உள்ளே விடணும். இது ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட் எகெயின் அதே மாட்டோம் உள்ளேருந்து கொண்டு வந்து அந்த ஹூக்கில் மாட்டி கொண்டு வந்து இழுக்கணும். இது செகண்ட் செயின் ஸ்டிச். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். செயின் ஸ்டிச்சுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் அதே மட்டும் போட்டுகிட்டே வாங்க. 11 செயின் ஸ்டிச்சஸ் போட்டால் போதும். ஓகே, நான் இப்போ செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். செயின் ஸ்டிச் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு வி மாட்டோம் இப்படி தெரியுதா, இதுதான் வந்து செயின் ஸ்டிச். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ செயின் ஸ்டிச் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிடலாம். மொத்தம் டோட்டலாக இல்லை 11 போட்டிருக்கேன். 11 இருக்கான்னு கீழேருந்து ஒவ்வொரு வி மாட்டம் இருக்குதா, அது ஒவ்வொன்றையும் கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஒன்று வந்து ஹூக்குள்ளே இருக்குது, ஒரு லூப் வந்து ஹூக்குள்ளே இருக்குது. கீழேருந்து 11th செயின் ஸ்டிச், மேலேருந்து செகண்ட் செயின் ஸ்டிச்சில் இருந்து தான் நம்ம ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம கவுண்டில் எடுத்துடக்கூடாது. 11 இஸ் மை ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச், 10 இஸ் மை செகண்ட் செயின் ஸ்டிச். செகண்ட்லேருந்து தான் நம்ம ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணிடணும். சிங்கிள் க்ரோஷெட்க்கு ஃபஸ்ட்டு செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்டுக்குள்ளே விடணும். உள்ள அந்த செயின்குள்ளே உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இது 2 லூப் இருக்கா, இப்போது ஒன்று இப்படி கொண்டு வந்து அந்த கொக்கியில் மாட்டி பொறுமையாக பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி அந்த கொக்கியில் மாட்டி கொண்டு வரேன்னா, கொண்டு வந்து பொறுமையாக இப்படி இழுத்தோம் அப்படின்னா திருப்பி 2 லூப் வந்து திருப்பி ஃபார்ம் ஆகும். இருக்கா, 2 இருக்கா, இப்போ 2 லூப் இருக்கா. இப்போ திருப்பி மாட்டி 2த்துலேயுமே கொண்டு வந்து இப்படி எடுத்தோன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட். ஓகேவா? திருப்பி ரிட்டன் அகெயின் அதே மாட்டம் செய்ய போகிறோம். இப்போ வந்து 9th அந்த இதுக்குள்ளே விட போகிறோம். செயின்குள்ளே விட்டுருங்க. இப்போ 2 இருக்கா, விட்டதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்து இப்படி இழுத்து கொண்டு வரணும். இப்போ 2 திருப்பி வரும் உள்ளேருந்து வந்ததுக்கப்புறம். நெக்ஸ்ட் அதே மாட்டோம் அந்த இதில் மாட்டி ஹூக்கில் மாட்டிட்டு பொறுமையாக 2த்துக்குள்ளேயுமே விட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். இது செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட். ஓகேவா? எகெயின் இதே ப்ரொசீஜரில் தான் கடைசி வரைக்கும் செய்ய போகிறோம். இப்போ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணுறப்ப எத்தனை வரும் அப்படின்னா, 1 ஸ்கிப் பண்ணிட்டா எத்தனை வரும், மொத்தம் 10 சிங்கிள் க்ரோஷெட் இருக்கணும். ஓகேவா? இப்போ அதே சேம் ப்ரொசீஜரில் செஞ்சுக்கிட்டே வரலாம். பாருங்கள். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட்டு கடைசிக்கு வந்தாச்சு. அதே மட்டும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இப்போ மேபி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வெளியே எடுத்துகிட்டு இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா ஸ்கிப் ஆகி பின்னாடி வந்துடும். அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏதாச்சும் தப்பாக வந்து நம்ம போட்டுட்டோம், செயின்ஸ் ஏதாச்சும் தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இது மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். இப்போ வந்து முடிச்சுட்டேன். இப்போ பார்த்துக்கோங்க, என்னோடய சிங்கிள் க்ரோஷெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய சிங்கிள் க்ரோஷெட். தெரியுதா? 10 இருக்கும், கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த இது வந்து டேர்ன் ஆகிறது, அதை வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? வி மாட்டம் இருக்குல்ல, அதை மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.